அன்பான தம்பிகளா, என்ன அடுக்கடையில விட்டீங்களா? கடலம்மாவும் வாழைக்காயும் நினைச்சு வச்சு அடுப்புல வச்சு பச்சி சுட்டா திம்பிகளா? இப்படி லீக்கார கரண்டி தான் தேவை. சார் பஜ்ஜி ரெடியா? வருது. சூடான பஜ்ஜி ரெடி. என்ன சார், எங்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? அரைஞ்சு பல்ல கட்டிடுவேன். இந்த சாரு கீருங்கிற மரியாதை எல்லாம் காலேஜ் காம்பவுண்டோட இருக்கணும், தெரியுமா? எப்ப ஒன்னா உட்கார்ந்து சீட்டாடுற அளவுக்கு வந்துட்டோமா, ஆசையா அங்கிள்னு கூப்பிடுங்க, இல்லன்னா பேரை வச்சு என்னடா ராஜசேகர்னு கூப்பிடுங்க. சரிடா ராஜசேகரா. டேய், லேடிஸ் யாரும் இல்ல, ஃப்ரீயா இருன்னு சொன்னா அதுக்காக இப்படியாடா? முதல்ல ஒரு பேண்ட போட்டு வாடா போடா. ஐயோ அங்கிள், உள்ள டவுசர் போட்டிருக்கேன். அத முதல்ல வெளியே காட்டுறா. யாரா சீட்டு போட்டது? நான் எனக்கு கேட்டா போடல. நீங்க பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, நீங்க ஆடிட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சுட்டு சுட்டு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நான் என்ன சமயக்காரனா? சாரி அங்கிள். என்னடா சாரி அங்கிள்? எனக்கு சேர்த்து போடுறேன். இர்ரா பஜ்ஜி எல்லாம் சூடாறதுக்கு முன்னால சாப்பிட்டுருவோம். ரெடி? 1 2 3. அடே போருண்டா. சாரி அங்கிள், கண்ணு மண்ணு தெரியாம தின்னுட்டேன். ஆமா, இப்படி சாப்பிட்டா கண்ணு எப்படா தெரியும்? இவன் தின்ற லட்சணத்தை பாத்தீங்களா? அதையும் சாப்பிட்டியா? டேய், அடுப்புல வெந்தது நானு, அனுபவிக்கிறது நீங்களா? தட்டுல என்ன கொண்டு வந்து வச்சோங்கிறதுக்கு அடையாளமா ஏதாவது கொஞ்சம் விட்டு வைக்கப்படாதா? சட்னி இருக்குதா அங்கிள்? வெறும் சட்னி எப்படிடா சாப்பிடுறது? சாரி அங்கிள், பஜ்ஜி ரொம்ப டேஸ்டா இருந்தது, அதனால தான் உங்களை மறந்துட்டு தின்னுட்டோம். ஆமா ஆமா, பரவாயில்லடா, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தரேன். அங்கிள் எனக்கு ஒரு ஐடியா. நீங்க மட்டும் இந்த பிரின்சிபால் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மெட்ராஸ் பீச்ல ஒரு பஜ்ஜி கடை வச்சீங்கன்னு வைங்க. உங்கள மாதிரி 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா சத்தியமா நான் பஜ்ஜி கடை தான் வைக்கணும். அதே அங்கிள், நீங்க சீக்கிரமே லட்சாதிபதி ஆகலாம். டேய் இடியட். என்னடா? ஐயோ அங்கிள், அவன் என்ன கூப்பிட்டான்? ஓ, அங்கிள் படிச்ச படிப்புக்கு பஜ்ஜி கடையா வைக்க சொல்ற? டேய், அங்கிள் நினைச்சா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவரும் ஆகலாம். ஐயோ வேணாப்பா வேணாம். பாரு, பீச்ல நான் ஐஸ் ரூட் வியாபாரம் பண்றேன், சுண்டல் வியாபாரம் பண்றேன், பஜ்ஜி வியாபாரம் கூட பண்றேன், மாறு வேஷத்துல பிச்சை வேணாலும் எடுக்கிறேன். ஆனா அரசியல், இந்த தலைவர், இதெல்லாம் வேணவே வேணாம்ப்பா. ஏன் அங்கிள்? ஏனா? ஏடா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டதில்ல நாய்க்கு நெய் செரிக்காதுன்னு? அதே மாதிரிதான் நாணயமானவங்களுக்கு அரசியல் செரிக்காது, சரிப்பட்டு வராதுடா. அத லைஃப் எதுக்குடா? சீட்டை போட்டுக்கடா முதல்ல. கொட்டா பொறுக்கேட்டா சார். அப்படி கூப்பிடாதேன்னு சொல்லிருக்கல. சாரி அங்கிள். எஸ் ஆண்டி. அங்கிள், ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும், கேட்கட்டுமா? தாராளமா கேள. உங்க ஃபேமிலி, வைஃப், குழந்தைங்க நான் ஏதாவது தப்பா கேட்டேன் அங்கிள்? ஏண்டா அதை ஞாபகப்படுத்துற? என் கடந்த காலம் ஒரு இருட்டு, அதை மறக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பஜ்ஜி, சீட்டு, நீங்க எல்லாம். டேய், நம்ம காலேஜ் இருக்கு, என்னுடைய உலகமே நீங்க எல்லாம் தான். என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ரொம்ப சாரி அங்கிள். என்னடா, மத்தியான சாப்பாட்டுக்கு மோர் குழம்பு தானே வேணும்? தாளிச்சு கொட்ட வேண்டியதான் பாக்கி. 1 மினிட்.
டேய் விஜய் சொல்லுடா வாட் ஹேப்பன்? அநியாயமா ஒருத்தவன் மேல கை வச்சிட்டானடா. இட்ஸ் a shame on us. அவ யாருன்னு சொல்லு, பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன். டேய் ஏன்டா இப்படி அலட்டிக்கிறீங்க? என்ன யாரும் அடிக்கலடா. யாரும் அடிக்கலையா? அடிக்காம தான் முகத்துல கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் விழுந்திருக்குதா? ஒரு கணக்கு பாடமே நடந்திருக்கேடா. டேய் விஜய், கட்டில் உடைஞ்சா அதுல படுக்க முடியாது, கண்ணாடி உடைஞ்சா அதுல பார்க்க முடியாது, ஆனா முட்டை உடைஞ்சா தாண்டா ஆம்லெட் போட முடியும். என்ன ஒரு சிந்தனை! அதே மாதிரி நீயும் உண்மையை உடடா, அப்பதாண்டா நாங்க ஊடு கட்டி அடிக்க முடியும். உண்மையை சொல்றா. நான் உண்மையை சொல்லி நீங்க திருப்பி அடிச்சிட்டா என் வலி தீந்து போயிடுமாடா. பேசாம காலேஜ் போங்கடா. நேரமாச்சு போங்கடா. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட பார்த்து காலேஜுக்கு போடான்னு இன்சல்ட் பண்ணிட்டியடா. சரி நான் போறேன். பாடம் எடுத்தாதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறது இல்ல. அட்டெண்டன்ஸையாவது எடுக்கிறேன். பீட்டர். எஸ் சார். வந்துட்டியா? இன்னைக்கு மழை தான். பிரியா. எஸ் சார். விஜய். விஜய். விஜய் வரல சார், நான் வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 10 நாளைக்கு வர மாட்டான். நாய்க்கு மாலை போட்டால, அத நாய் கடிச்சிருச்சு. என்னடா ரவுடித்தனம் பண்ற? Give my key. A stupid idiot, give my key. டேய் எங்கடா போற? சாவியை குடுறா. டேய் எருமை மாடு. Hey, where are you going, man? Come on, give my key. What the hell you doing? Hey. எதுக்குடா கதவு சாத்துற? பிரியா குட்டி, விஜய் கடிக்கிறதுக்கு நீ ஒரு நாய் தானே அனுப்புன? இப்ப நாங்க 4 நாய் வந்திருக்கோம் பாத்தியா? உன்னை நார் நாரா கிழிக்க போறோம். எங்க அந்த 4வது நாயின்னு பாக்குறியா? இதோ இருக்கிறேன். இதோ பார், நம்ம பழைய பிரின்சிபால். எங்க கிட்ட வாலாட்டணும்னு நினைச்சீன்னா உனக்கும் இதே கதிதான். என் மேல கைப்பட்டுச்சு தொலைச்சிருவேன் நாய்ங்களா. காலேஜ்ல டீஸ் பண்றது சகஜம்தான். பட் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறது மிருகத்தனம். விஜய், இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க எதையும் கேட்க போறதில்ல. ஆமா. நோ பீமா. வேண்டாம் பீமா, அவளை விட்டுரு. நான் சொல்றேன் விட்டுரு. பீடா பீடா ப்ளீஸ் டெல் ஹிம். பீடா ப்ளீஸ் டெல் ஹிம் ஸ்டாப் இட். பீடா ப்ளீஸ். பீடா ஃபார் காட் சேக். பீடா ப்ளீஸ். சலீம் சலீம், தப்பு பண்ண வேணாம்னு சொல்லுடா. அவளை விட்டுடுங்கடா. தயவு பண்ணி கேக்குறேன்டா. சலீம் அவளை விட்டுடா. வேண்டாம் பீமா வேண்டாம். நான் உன்னை தப்பு பண்ண விட மாட்டேன். சொல்றேன் கேளு பீமா. வேண்டாம் பீமா. அவளை விட்டு இல்லன்னா இந்த ஆசிட குடிச்சிருவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர். ஓ விஜய், குடிச்சாடா. ஐயோ
go. வாங்க போலாம் சீக்கிரம் சீக்கிரம்டா. குடிவெறியில என்ன செஞ்சோன்னே எனக்கு தெரியல. ஐம் சாரி. நீ எங்களை தப்பாக நினைத்து விட்டாயே நண்பா. நடந்ததற்கு வருந்துகிறோம். ஆனா அவனு விஜய், நல்லதோ கெட்டதோ உன் நட்புக்காகத்தாண்டா நாங்க செஞ்சோம். உங்க நட்பை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா அதுக்காக நீங்க செஞ்சது பெரிய தப்பு. நீ மட்டும் தற்கொலை பண்ணிட்டு சாக பாத்திய, அது மட்டும் தப்பு இல்லையா? என்னமோ எல்லாம் சரியா போச்சு. ஆனா ஒரு நிமிஷம் எல்லாமே தலைகீழ ஆக பாச்சு. இந்த பாட்டில் மாதிரி நீங்க மிருகமா மாறிட்டீங்க. எனக்கு வேற வழியே தெரியல. ஓகே, நீங்க போய் பிரியா கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா. போங்கடா.